திமுக கூட்டணியில் இருக்கும் பெரிய கட்சியான காங்கிரஸ் இந்த முறை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கும் என்கிறார் காங்கிரசின் டெல்லி முகங்களில் ஒன்றான பிரவீன் சக்கரவர்த்தி. இதன் பின்னே என்ன கணக்கு இருக்கலாம் என்று இன்றைய பெருஞ்செய்தி பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மீண்டும் கூட்டணி ஆட்சி கோஷம் மேலெழுந்திருக்கிறது. அதுவும் திமுகவின் கொள்கை கூட்டாளியும் நீண்டகால கூட்டணி தோழனுமான காங்கிரஸ் கட்சியிடமிருந்து. நெல்லையில் நடந்த காங்கிரஸ் உள்ளரங்க கூட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று நிர்வாகிகள் வலியுறுத்த அதே கருத்தை இன்னும் உரக்கச் சொல்லி பிற கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தரவு ஆய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி. டெல்லியில் உள்ள தமிழக காங்கிரஸ் முகங்களில் முக்கியமானவரான பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரும் கூட. புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்த பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது, இதற்கான மரியாதையை நிச்சயம் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கேட்கும் என்றதோடு ஆட்சியில் பங்கு கேட்பது தமிழக காங்கிரசாரின் உரிமை என்றும் கூறினார். கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சில நாட்களுக்கு முன்பு தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் KS அழகிரியும் பேசியிருந்தார். இத்தகு சூழலில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பேட்டி காங்கிரஸ் ஒரு புதிய நிலைப்பாட்டை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியோட சொந்த ஓட்டு ஷேர் இவ்வளோ 5%, 6% அந்த பேச்செல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. எந்த செக்யுலர் கட்சியும், பாஜகவுக்கு ஒன்றும் இதே கிடையாது, அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அதனோட மரியாதையும் மதிப்பும் தமிழ்நாட்டு காங்கிரசுக்கு நிச்சயமாக தேவை. கேட்போம். காங்கிரசின் இந்த குரல் திமுகவை மட்டுமல்ல அதிமுகவுக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியை தரும். காரணம், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை, மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்றே இத்தனை காலமும் திமுகவும் அதிமுகவும் திரும்ப திரும்ப கூறி வருகின்றன. சமீபத்திய காலத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் தான் தமிழகத்தில் தொடர்ந்து கூட்டணி ஆட்சியின் முக்கியத்துவத்தை பேசி வருகிறார். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்த விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேச ஆரம்பித்த பிறகு இந்த பேச்சு கொஞ்சம் சூடு பிடித்தது. தொடர்ந்து பாஜகவும் அடுத்து காங்கிரசும் இப்படி பேச ஆரம்பித்துள்ளது புதிய பாதை நோக்கி தமிழகம் பயணப்படுகிறதா எனும் கேள்வியை எழுப்புகிறது. பீகாரில் இந்த முறை கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று கேட்டு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் காட்டி வரும் பிடிவாதத்தின் விளைவாக இப்போது வரை தொகுதி பங்கீட்டை முடிக்க முடியாமல் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் திணறி வரும் பின்னணியில் காங்கிரஸ் தலைமைக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தியின் குரலை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.